ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ மஞ்சு vlogs. வந்துருச்சு ஸ்னோ வந்துருச்சு. இது இந்த வருஷத்தோட 3வது ஸ்னோ இல்லை 4வது ஸ்னோ. அதுவும் பயங்கரமாக பெஞ்சிருக்குது. நைட்லேருந்தே வார்னிங் கொடுத்துருந்தாங்க. பட் ஐ திங்க் மிட் நைட்டில் தான் ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 4 இன்ச்சு ஸ்னோ இருக்குங்க. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எனக்கு இன்றைக்கி ஸ்னோ இருக்குன்னு கூட தெரியாது. ஸ்ரீதர் சொல்லி தான் அப்புறமே தெரியும். எவ்வளோ சுறுசுறுப்புனா ஸ்ரீதர் அந்த ஸ்னோ விழுந்த உடனே அப்படியே நல்லா அப்போ தான் சாஃப்டாக பொசுன்னு இருக்கும் பாருங்கள். அப்போவே போய் டக்குன்னு க்ளீன் பண்ணிடுவார். எதுக்குன்னா அப்போ தான் க்ளீன் ஆகிறதுக்கு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி என்ன நானும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு. யூஸ்வலாக என்னை ஸ்ரீதர் க்ளீன் பண்ணவே விட மாட்டார். எதுக்குன்னா எனக்கு அப்பப்போ பேக் பெயின் வரும். அதனால் இந்த ஸ்னோ க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா அன்றைக்கி கை வலி உடம்பு வலியெல்லாம் அடித்து நொறுக்கி எடுத்துரும். அதனால் எப்போதுமே என்னை க்ளீன் பண்ணவே விட மாட்டார். இன்றைக்கி நான் ரொம்ப கெஞ்சினனால சரி ஓகே நீ கொஞ்சமாக க்ளீன் பண்ணு அப்படின்னா. அதுவும் ஸ்னோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ டைட்டாக இல்லை. மத்தியானம் வர பெஞ்சுது. நாங்கள் மத்தியானம் கரெக்டாக க்ளீன் பண்ணதுனால கரெக்டாக இருந்தது. அழகான ஒரு நாள். பட் இந்த க்ளீனிங் தான் ரொம்ப ரொம்ப கடியான ஒரு விஷயம். ஓகே, இந்த அழகான இந்த ஸ்னோ நாளைக்கு எங்கள் வீட்டில் என்னெல்லாம் சாப்பாடுனா சாம்பார், அதுக்கப்புறம் நம்ம பொங்கலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அவியெல்லாம் இருந்தது, அது வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வெண்டைக்காய் ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்புறம் பருப்பு வடை மாவு கொஞ்சம் இருந்தது, அதுவும் பண்ணியாச்சு. ஊறுகாய், பப்படம்.